யாக்கோபு எழுதின நிருபம். அவரோட பேரு தமிழ்ல இதுதான். ஆனா கிரேக்க மொழியில யாக்கோபோஸ் என்றும் எபிரேய மொழியில யாக்கோவ்னும் அழைக்கப்படுது. அதனாலதான் பழைய மற்றும் நவீன கால வேதாகம மொழிபெயர்ப்புகளில் அவரோட பேரு யாக்கோப் என்று அழைக்கப்படுது. இந்த வீடியோவில் நாம் அவரை யாக்கோபுன்னு தான் அழைக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டுல நிறைய யாக்கோபு இருந்தாங்க. அதுல யாக்கோபுன்னு பேருடைய 2 பேரு இயேசுவின் 12 சீஷர்களில் இருந்தாங்க. ஆனால் இந்த நிருபம் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு கிட்ட இருந்து வருது. இவரை பத்தி நாம அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்தும் பவுலின் நிருபங்களிலிருந்தும் தெரிந்து கொள்கிறோம். புதிய சபைகள் ஆரம்பிக்க பேதுரு எருசலேமிலிருந்து புறப்பட்ட பிறகு இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு எருசலேமில் இருந்த முதல் தாய் சபையின் முக்கிய தலைவராக எழும்புகிறார். இது மேசியாவை பின்பற்றும் யூதர்களாலும் மற்றும் கிறிஸ்தவ யூதர்களால் நிரம்பிய ஒரு சபை. இதுதான் முதல் கிறிஸ்தவ சமுதாயம். யாக்கோபு இந்த சபைக்கு தலைவராக இருந்த 20 வருஷ காலத்துல இந்த சபை ஒரு நெருக்கடியான நிலைமையில சென்றதுன்னு நமக்கு தெரிய வருது. அந்த சமயத்துல வந்த பஞ்சத்தினால கொடிய வறுமை உண்டானது. எருசலேமிலே இந்த நேரத்திலே மேசியாவை பின்பற்றும் யூதர்கள் மத்த யூதர்களால் மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டனர். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் யாக்கோபு எருசலேமின் தூணாக கருதப்பட்டார். மிக கொடூரமான முறையில் கொல்லப்படுற வரைக்கும் அவர் சமாதானம் பண்ணுகிறவராகவும் ஞானம் மற்றும் தைரியமுள்ளவராக தலைமை தாங்கினார் என்று அனைவருக்கும் தெரியப்பட்டார். இந்த புத்தகத்தில் யாக்கோபுடைய பொக்கிஷமான போதனைகளும் ஞானமும் சுருக்கமாகவும் வல்லமை கொண்டதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் ஒரு கடிதம் மாதிரி ஆரம்பிக்குது. இந்த கடிதத்துல யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே வாழ்கிற மேசியாவை பின்பற்றும் யூதர்களை வாழ்த்துகிறார். அந்த பகுதிகளில் உள்ள சபைகளில் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மையமாக வைத்து எழுதப்படும் பவுலின் கடிதங்களைப் போல இந்த கடிதம் இல்லை. மாறாக யாக்கோபோட ஞானத்தின் வெளிப்பாடான இந்த புத்தகம் இயேசுவை பின்பற்றுகிற அனைத்து சமுதாயத்தின் மக்களுக்கு உரியதாகும். யாக்கோபோட நோக்கம் புதிய இறையியல் கருத்தை போதிப்பது அல்ல. மாறாக அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நுழைந்து நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு சவால் கொடுப்பதாகும். யாக்கோபுடைய ஞானத்தை 2 விஷயங்கள் ரொம்ப அதிகமா ஈர்த்தது. அவரை முதலாவதாக ஈர்த்த காரியம் தேவராஜ்யத்தை பத்தின இயேசுவின் போதனை, குறிப்பாக மலை பிரசங்கம். அதைதான் அவர் தன்னோட புத்தகத்துல மேற்கோள் காட்டி அடிக்கடி வலியுறுத்துறாரு. அவரை 2வதா ஈர்த்த காரியம் பைபிளில் உள்ள ஞான புஸ்தகமான நீதிமொழிகள். குறிப்பா அதுல 1 - 9 வரை உள்ள அதிகாரங்கள். சொல்லப்போனா யாக்கோபு இயேசுவுடன் நீதிமொழிகளை வாசித்து வளர்ந்திருக்காரு. அதனால அவருடைய சொந்த போதனைகள் அவைகளைப் போலவே காணப்படுகின்றன. இது அவரின் மொழிநடை மற்றும் உவமானங்களால் முத்திரையிடப்படுகின்றன. இந்த புத்தகத்துல சின்னதும் உருவகம் நிறைந்ததும் சீக்கிரத்துல ஞாபகம் வச்சுக்க கூடியதும் ஒரு வரி வாசகத்துல அமைந்ததுமான சவாலான ஞான போதனைகள் இருக்குது. சுருக்கமா சொல்றதா இருந்தா மேசியாவை பின்பற்றும் அந்த யூதர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருக்க சொல்றாரு. தோராவின் சாராம்சத்தை பற்றி இயேசு சொன்னபடி வாழ்வது மூலமாக, அதாவது தேவனை நேசிப்பதும் நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பதுமான வாழ்க்கை. இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்து அதிகாரம் 2 - 5 வரை இருக்கு. இந்த புத்தகத்துல 12 சுருக்கமான போதனைகள் அடங்கியிருக்கு. இவைகள் தேவனோட ஜனங்கள் இயேசு வழியில முழு இருதயத்தோடு நடக்க அர்ப்பணிக்க சொல்கின்றன. மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த போதனைகள் ஒரு முக்கிய கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அத பத்தி பேசல. ஒவ்வொரு போதனைகளும் தனித்தனியா நின்னு கடைசியில மனசுல பதிகிற மாதிரி கவர்ச்சியான ஒரு வரி வாசகமா முடியுது. ஆனா இந்த எல்லா போதனைகளுமே திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தைகள் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் இணைஞ்சிருக்கு. இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த புத்தகத்தோட முக்கியமான பகுதியோட ஆரம்பத்துல 2 போதனைகள் இருக்கு. முதலாவதாக பாரபட்சத்தை பற்றியும் அன்பை பற்றியும். நாம எப்படி நமக்கு நன்மை செய்யறவங்க கிட்ட பாரபட்சம் காட்டுகிறோம், நம்ம கிட்ட உதவி கேட்டு வர ஜனங்களை எப்படி உதாசீனப்படுத்துறோம்னு யாக்கோபு அம்பலப்படுத்துறாரு. யாக்கோபு சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம பண்றது இயேசு கிறிஸ்து வரையறுத்த அன்புக்கு முரண்பாடானது என்று. மேலும் உண்மையான விசுவாசம்னு சொல்றது எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுங்கிறத பத்தியும் பேசுறாரு. ஒருவேளை யாராவது எனக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதவி தேவைப்படுற ஜனங்களையும் இல்ல ஏழையான ஜனங்களையும் உதாசீனப்படுத்தினா அப்படிப்பட்டவர்களுடைய விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு யாக்கோபு சொல்றாரு. அவர்களுடைய செயல்கள் அவங்க சொல்றதையும் அவங்க நம்புகிறதையும் மறுதளிக்குது. உண்மையான விசுவாசங்கிறது இயேசுவனுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதுல தான் இருக்கு. இந்த புத்தகம் முழுசும் வெவ்வேறான 3 இடத்துல நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவை என்ற இயேசுவின் போதனைகளை யாக்கோபு விவரிக்கிறார். ஒரே வாயினால மனுஷர்களை வேதனைப்படுத்துகிறதும் தேவனை துதிக்கவும் செய்கிறோம். இது ரொம்ப வேதனையா இருக்கு. மேலும் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறோம், அப்புறம் அவங்க முதுகுக்கு பின்னாடி அவர்களை பத்தி மோசமாக பேசுகிறோம். நம்முடைய சொந்த நன்மைக்காக உண்மையை கூட நாம மாத்தி பேசுறோம். மத்தவங்கள பத்தி நாம எப்படி பேசுறோம் என்பதிலிருந்து நம்மளோட மதிப்பை நம்ம மனசு ஜன்னல் மாதிரி திறந்து காட்டுது. நம்முடைய உண்மையான குணத்தை பற்றி நம்முடைய வார்த்தைகளே சொல்லுது. இயேசு கற்பித்தபடியே தேவனுடைய ராஜ்யமானது செல்வத்தாலும் சமூக அந்தஸ்தாலும் காணப்படும் பாகுபாடுகளை தகர்க்கும் ஒரு இடமென்று யாக்கோபு நம்புகிறார்.
செல்வம் எப்போதுமே தங்களுடன் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும் ஆணவத்தை பற்றி அவர் எச்சரிக்கிறார். இந்த செல்வமும் அவங்க மாதிரியே ஒரு நாள் அழிஞ்சு போகும்னு அவர் சொல்றாரு. இதற்கு மாறாக தேவனுடைய மக்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தும் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும். விசுவாசம் மிகுந்த ஒரு ஜெப வாழ்க்கையை இது தூண்டும். இந்த புத்தகத்தின் இந்த பகுதியும் இதிலுள்ள போதனைகளும் மிகவும் வல்லமை வாய்ந்தவை. இந்த காணொளியின் நேரத்தையும் தாண்டியவைகளாக இருக்கின்றன. அதனால இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ரொம்ப கவனத்தோடும் நிதானத்தோடும் படிங்க. இந்த 12 ஞானமான போதனைகளுக்கு முன்னாடி ஒரு அறிமுக அதிகாரம் இருக்கு. இதுல பாய்ந்தோடும் நீரோடையான ஞான போதனைகள் மற்றும் ஒரு வரி வாசகங்கள் அடங்கியிருக்கு. அவை இந்த மொத்த புத்தகத்தின் முக்கியமான கருத்துக்களை சுருக்கமாக சொல்லும்படியாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. 2 முதல் 5ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்க போகிற முக்கியமான வார்த்தைகளையும் கருத்துக்களையும் இந்த அதிகாரம் முன்னோடியாக காண்பிக்கிறது. தன் சொந்த அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை கடினமானது என்று தான் தெரிந்து கொண்டதாக யாக்கோபு ஆரம்பிக்கிறார். இந்த நிருபத்தை எழுதி முடிச்ச கொஞ்ச நாளிலேயே அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். வாழ்க்கையோட உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நமக்கு பொறுமையை உருவாக்கி அதன் மூலமாக நம் குணாதிசயத்தை பக்குவப்படுத்தும் முரண்பாடான வெகுமதிகள் என்று அவர் நம்புகிறார். நம்முடைய கஷ்டங்களுக்கு நடுவுல ஆண்டவர் அற்புதமான வேலையை நமக்குள் நடப்பித்து நாம் பூரணமாகவும் முழுமையாகவும் மாறுவதற்கு நமக்கு உதவி புரிகிறாரு. பூரணம் என்பது யாக்கோபுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை இவர் இந்த புத்தகத்துல 7 தடவை திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறார். எபிரேய மற்றும் கிரேக்க மொழியில இது முழுமையை குறிக்குது. இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையையும் மதிப்பையும் நம்முடைய செயல்களில் நிலைநிறுத்தி ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கை வாழுவதே இது கூறும் அர்த்தமாகும். நம்மில் அநேகர் நொறுங்குண்டவர்களாய் நிலையற்ற சுபாவத்தோடு வாழ்கிறோம் என்று யாக்கோபுக்கு தெரியும். இதை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத விட இதை நாம அனுசரிச்சுட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். ஆனாலும் தேவன் நொறுங்குண்டவர்களை மீட்டெடுத்து அவர்களை முழுமையாக மாத்த சித்தம் கொண்டு இருக்கிறார். நம்மளோட கஷ்டங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு நாம அணுகுவதற்கான ஞானம் மற்றும் திறமையோடு அது ஆரம்பமாகுது. தேவன் மேல சந்தேகம் கொள்ளாதபடி முழு நம்பிக்கையோடு அவர்கிட்ட நாம கேட்கும்போது அவர் நமக்கு ஞானத்தை தாராளமாக தருகிறார். தேவனுக்கு முன்பாக நம்முடைய தாழ்மையான உடைந்து போன நிலைமையை நாம் உணரும்போது நாம் பதட்டத்தையோ அல்லது நம்பிக்கையையோ தேர்ந்தெடுக்க தள்ளப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நல்லவர் என்பதை நம்புவதுதான் ஒரு உண்மையான ஞானம். ஒருவேளை வறுமை உங்க வாழ்க்கையில கஷ்டத்தை உண்டு பண்ணினா அது ஒரு வெகுமதியாக நீங்க எடுத்து தேவன் மேல மீண்டும் உங்க நம்பிக்கையை வச்சு பாருங்கன்னு யாக்கோபு சொல்றாரு. மேலும் அவர் சொல்றாரு, செல்வம் என்பது கடந்து போகும். காட்டு புஷ்பங்கள் கோடையின் வெப்பத்தில் பறந்து போவது போல இதுவும் பறந்து போகும். நாம கஷ்ட காலத்துல இருக்கும்போது தேவனை குறை சொல்லக்கூடாது. மாறாக பிதாவின் தன்மை பற்றி இயேசு உபதேசித்ததை இந்த சூழ்நிலைகள் நமக்கு கற்றுத்தரட்டும். அதாவது பிதா மிகவும் தாராள மனமுள்ளவர், நம்முடைய வேதனையில் நம்மை சந்திப்பவர், மேலும் அவர் நம்பத்தக்கவர். இந்த தேவனானவர் இயேசு மூலமாக நமக்கு புது பிறப்பை தந்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி இயேசு செய்தபடியே முழு நம்பிக்கையோடு பிதாவை சார்ந்து கஷ்டங்களை எதிர்கொள்ள செய்கிறார். நாம புது சிருஷ்டியாக மாறுவது என்பது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பவர்களாக மட்டுமல்லாம அந்த வார்த்தை சொல்றது மாதிரி அதன்படி செய்கிறதுதான். இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தையை முழுமையான தோராவின் விடுதலை என்று யாக்கோபு கூறுகிறார். இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்ட தோராவின் முக்கியமான கட்டளைகளை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது தேவனை நேசிக்கிறதற்காகவும் நம்மள மாதிரி அடுத்தவங்களையும் நாம நேசிக்கிறதற்காகவும் தான் அவர் நம்மளை விடுவித்தார். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று யாக்கோபு நமக்கு நடைமுறையில காண்பிக்கிறாரு. பிறரிடம் அன்புடனும் இரக்கத்துடனும் பேசுவதும் ஏழைகளுக்கு சேவை செய்வதும் தேவனுக்கு மட்டுமே முழுமையான இருதயத்துடன் அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கை இதன் பொருளாகும். 2 முதல் 5 வரையிலான அதிகாரங்களில் சொல்லப்பட்ட ஆழமான 12 போதனைகள் எப்படி இந்த ஆரம்ப அதிகாரங்களில் முக்கிய வார்த்தைகளாகவும் கருத்துக்களாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது இப்போது நமக்கு தெரியுது. இயேசுவின் ஞானத்தினாலும் நீதிமொழிகளின் ஞானத்தினாலும் யாக்கோபு அப்படியே திளைத்து போகிறார். அவர் தன்னுடைய ஞானமாகிய இந்த புத்தகத்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியாக கொடுத்திருக்காரு. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்களுக்கு இது மிகவும் ஆழமான விதத்திலேயும் மனதை ஈர்க்கக்கூடிய வகையிலும் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். யாக்கோபு புத்தகத்தை பற்றியதான காரியங்கள் இவைகளே.